ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். புதுக்கோட்டை பெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரென்டிஸ்ஷிப்க்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? என்ன ரோல் பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் அப்ரென்டிஸ்ஷிப் அதாவது டிப்ளமோ முடிச்சவங்க. சரிங்களா? என்னென்ன டிசிப்ளின் பாருங்க. மெக்கானிக்கல் 4 வேக்கன்சி, சிவில் 1 வேக்கன்சி. மொத்தமா 5 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டிசிப்ளினில் நீங்கள் ஃபுல் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும். அதே போல் 2022, 2023, 2024 இந்த இயரில் பாஸ் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிப்ளமோ டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா 60% மினிமம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிப்ளமோவில் வந்து நீங்கள் மார்க் செக்யூர் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. செலக்ட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த நேம் வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மீட்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து செக் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க, இல்லை ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 8000 சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் நீங்கள் கண்டிப்பாக நேட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட் திருச்சி.bell.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு அகைன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேட்ஸ் போர்ட்டலோட க்ரெடென்ஷியல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணுறீங்க இல்லையா, அதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணும்போது ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்தால் வெப்சைட் இல்லைனா உங்கள் மெயில் ஐடிக்கு இல்லை உங்கள் மொபைலுக்கு தான் நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ கேர்ஃபுல்லாக ஒரு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டுக்கான கால் லெட்டர் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமான தேதிகள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்ளிகேஷன் ஆக்சுவலி க்ளோஸ் ஆகிடுச்சு. 31 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 18 ஜனவரி 2025. ஓகேங்களா? ஸோ அது வரைக்குமே டைம் இருக்குது. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணீங்களோ நீங்கள் அகைன் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 18 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் வந்து லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டு வந்து பாருங்கள் பிறகு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டும் அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட்டுக்கான டேட்டும் அது வந்து பிறகு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். சரிங்களா? நான் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கையும் தரேன். நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.